வணக்கம். லேர்ன் மலையாளம் த்ரூ தமிழ் இந்த சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் 6 சில் எழுத்துக்கள். அதாவது மலையாளத்தில் சில் அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில் அக்ஷரங்கள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. தமிழில் மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதில் சில் அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வியஞ்சனங்கள் பார்த்துருக்கோம், அதாவது மெய்யெழுத்துக்களை பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாமே உயிர் எழுத்துக்களோட ஒளியோடு இருக்கும். உயிர் இல்லாமல் இருக்கிறது தான் சில்லெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லெழுத்துக்கள் என்பது எழுத்தின் முடிவில் வரும் மெய்யெழுத்து. இதுக்கு உயிர் ஒலி இருக்காது. நமஸ்காரம். சில்லக்ஷரங்கள் என்னது? அக்ஷரத்தின்டே அவசானம் வருண மெய் பாகமானு. இவைக்கு ஸ்வரம் உண்டாக்கில்ல. வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். சில் அக்ஷரங்கள், சில் எழுத்துக்கள். அதாவது மெய்யெழுத்து மேலே புள்ளி வச்சிருக்கிற அனைத்து எழுத்துக்களும் சில்லக்ஷரங்கள் தான். ஆனால் இந்த 4 முக்கியமான சில்லக்ஷரங்கள் மட்டும்தான் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்படும். முதல் சில்லக்ஷரம் இல், அதாவது தமிழில் சின்ன இல். இரண்டாவது சில்லக்ஷரம் இல் தான், ஆனால் பெரிய இல். மூன்றாவது சில் அக்ஷரம் இன்னு. அது மலையாளத்தில் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குன்னு பாருங்கள். நான் மேலே ஒரு சுழிச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. நான்காவது சில் அக்ஷரம் இர்ரு. ரா மெய்யெழுத்து மேலே ஒரு சுழிச்சு இருக்குது. இப்போ சில் அக்ஷரம் இல்லுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். கால். கால் அப்படின்னா தமிழ்லையும் கால். மலையில். மலையில் அப்படின்றதுக்கு கடைசியில் அந்த இல் வந்திருக்கு இல்லையா, சின்ன இல். அதுக்கான மலையாள எழுத்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. வீட்டில். வீட்டில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வீட்டுக்கு உள்ள இல்லைன்னா வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வழியில். இந்த மாதிரி வழியில், வீட்டில், கால், இந்த மாதிரி சின்ன எழுத்துக்கு முடிவில் வர எல்லா எழுத்துலையுமே இந்த சின்ன இல் சில்லக்ஷரம் வந்திருக்கு. இப்போ சில்லக்ஷரம் பெரிய இல்கான உதாரணங்களை பார்க்கலாம். அவள். அவள் அப்படின்றதுக்கு நம்ம தமிழில் பெரிய இல்லை தானே உபயோகப்படுத்துவோம். அதே மாதிரி தான் மலையாளத்தில் அவள் அப்படின்றதுக்கு பெரிய இல்லை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அடுத்த உதாரணம் வலியால். மலையாளத்தில் வலி அப்படின்னா பெரிய, ஸோ வலியால் அப்படின்னா பெரியவள். நல்லாள். நல்ல ஒரு ஆள், நல்லவர். அப்புறம் குட்டிகள். குட்டிகள் அப்படின்றது பன்மையில் இருக்குது. ஸோ பன்மையில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பெரிய இல்லை தான் நம்ம பயன்படுத்துவோம். மூன்றாவது சில்லக்ஷரம் இன்னு. அவன். அவனுக்கு சின்னனா தான் வரும், ஸோ அதனால் அவன். செருவன். செருவன் அப்படின்னா சிறுவன். மூன்றாவது உதாரணம் மனுஷன். இந்த மாதிரி இன்னில் முடியக்கூடிய அனைத்து எழுத்துக்களுக்குமே இந்த சில்லக்ஷரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். வெறுமனே நான் மேலே ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அது தப்பு. நல்லவன். நல்லவன் அப்படின்னா சேம் தமிழ்லையும் நல்லவன். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற சில்லக்ஷரம் இர்ரு. அவரு. அவர். இது எதனால் அப்படின்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா, நார்மலாகவே ரா மேலே புள்ளி வச்சாலும் இரு தான். ஆனால் மலையாள ஒலி அந்த ரிதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த மாதிரி எழுதும்பொழுது தான் அந்த எழுத்து முழுமையடையுது. அவரு, கூட்டரு, பாட்டரு, ஆனவரு, இது எல்லாத்துக்குமே இரு இரு அப்படின்ற ஒரு ஒலியோடு தான் நம்ம முடிக்கணும். இதுதான் சில்லக்ஷரங்களில் முக்கியமான 4 சில்லக்ஷரங்கள். இப்போது இந்த சில்லக்ஷரங்களை நம்ம ஒரு வாக்கியத்தோடு பார்க்கலாம். அவன். வி, இட், டி, இல், இ, ரி, இக், கு, இன், நு. அவன் வீட்டில் இருக்குன்னு.
இதில் இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்த கூட்டக்ஷரங்களும் வந்திருக்கு. இதில் இல் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம பார்த்த சில்லக்ஷரங்கள் தான் வந்திருக்கு. அதுதான் வரணும். அவன் வீட்டில் இருக்கிறான். அதுதான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போ அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பு இஸ் த க இம் மே ஷ இ இல் உ இன் டு. புஸ்தகம் மேஷையில் உண்டு. அதாவது இதனுடைய அர்த்தம் புத்தகம் மேசையில் இருக்கிறது. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில்லக்ஷரம் சின்ன இல் தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இதே மாதிரி தான் சின்ன இல் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே சில்லக்ஷரம் சின்ன இல்லை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போது பெரிய இல்லுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். அவள், இவிடி, க, இத், தி, ரி, இக், கு, இன், நு. அவள் இவிடே காத்திருக்குன்னு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவள் இங்கே காத்திருக்கிறாள். அதாவது கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த டென்சஸ் பற்றி நம்ம அப்கமிங் லெசன்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த அவள் அப்படின்ற வார்த்தைக்கான சில்லக்ஷரம் பெரிய இல் தான் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுலேயே இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். வாக்கியத்தில் ப லி யா இல் ப ச க இம் சே இ யு இன் நு. பலியால் பாச்சகம் செய்யுன்னு. பலியால் அப்படின்னா நம்ம முன்னாடி உதாரணங்களில் பார்த்தோம் இல்லையா. பெரியவள், பாச்சகம் அப்படின்னா சமையல், செய்யணும். அப்போது வலியால் பெரியவள் சமையல் செய்கிறாள் அப்படின்றதா இதனுடைய அர்த்தம். இதுலேயுமே பெரிய சில்லக்ஷரமான பெரிய இல் தான் வந்திருக்கு. இப்போ சில்லக்ஷரம் இன்னுக்கான உதாரணம் பார்க்கலாம். அவன், இ, இப், போ, இல், பி, சி, யா, நு. அவன் ഇപ്പോൾ பிஸியான. இதுக்கு அர்த்தம் அவன். இப்போள் அப்படின்னா இப்பொழுது, பிஸியானோ வேலையாக இருக்கிறான். அப்போது இதனுடைய முழு அர்த்தம் அவன் இப்பொழுது வேலையாக இருக்கிறான் அப்படின்றதா இதனுடைய அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இன், அதாவது அவனுக்கான சின்ன இன் வரக்கூடிய சில்லக்ஷரம் வந்திருக்கு. அடுத்த உதாரணம் மனுஷ்யன். க ரு ந யு இல் ல ப இன் ஆ நு. மனுஷ்யன் கருணையுள்ளவனான. அப்படின்னா மனுஷன் கருணை கொண்டவன், கருணையானவன் அப்படின்னு அர்த்தம். மனிதன் கருணை உள்ளவன். மலையாள எழுத்துக்கள், மலையாள வாக்கியங்கள் அனைத்துமே தமிழோட 90% மேலே ஒத்து போகுது. இதனால் உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் மலையாளம் படிக்கிறது அப்படின்னு. அடுத்த உதாரணம் பார்க்கலாம். இர், ப, ப, இர், ந, இல், ல, ப, இர், ஆ, நு. அவர் நல்லவரான. அந்த மலையாள டோனோடு சொல்லணும். அதுதான் மலையாளம். அவர் நல்லவரான. அதனுடைய அர்த்தம் அவர்கள் நல்லவர் ஆவார். அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அவர் நல்லவரான. அந்த ஒரு டோன், மியூசிக்கல் டோன். மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் டோன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்த உதாரணம் ஆ இன் பி ல ரு க லி இக் கு இன் நு. ஆண் பிள்ளர் கலிக்குன்னு. ஆண் பிள்ளர் கலிக்குன்னு. கலிக்குன்னு அப்படின்னா விளையாடுகிறார்கள். அப்போது ஆண் பிள்ளர், ஆண் குழந்தைகள் விளையாடுகிறார்கள். இதுதான் இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம்.
இப்போ நம்ம சில்லக்ஷரங்கள் லெசனை முடிச்சிட்டோம். இப்போ நம்மளால் மலையாளம் எழுதவும் படிக்கவும் முடியும். இப்போ இந்த லெசனுக்கான எக்ஸசைசஸ் ஸ்ரமிக்குக முயற்சி செய்யுங்க. பெண் குட்டிகள் கழிக்கணும். இந்த மாதிரி விடுபட்ட எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் லெசன்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.